இன்னைக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு பருப்பு சாதம் தான். அது எங்க பாட்டி செஞ்சு தருவாங்க பாருங்க, சேலத்துல இருந்து வருவாங்க. இதுக்குன்னே எங்க ஆயிரம் வர சொல்லி செஞ்சு தர சொல்லி நாங்களா உனக்கு எனக்கு அடிச்சுக்குவோம். எங்க தாத்தா மாடு, நாங்க தாத்தா மாடு தான் கூப்பிடுவோம். அந்த சாப்பாடு நான் சொல்லி தரேன். இப்ப பருப்பு சாப்பாடுக்கே ஒரு டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு ஊற வச்சுக்கலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 கட்டி பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை தலை, 4 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தலை, இவ்வளவு இருந்தாவே போதும். வாசத்துக்கு டிடி பெருங்காயம் போட்டோம்னா அவ்வளவு வாசமா இருக்கும். பருப்பு சாதம்னா நம்ம பெருங்காயம் போட்டுதான் செய்யணும். அது டிடி பெருங்காயம் போட்டோம்னா பிரமாதமா இருக்கும். இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குவோம். இப்ப எண்ணெய் கஞ்சது 1 ஸ்பூன் கடுகு பருப்பு, 1 ஸ்பூன் சீரமிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதுமே கருவேப்பிலை தலை, வரமிளகாய் போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். பருப்பு சாப்பிடுறதுக்கு சுவை கொடுக்கறது பெருங்காயம் தான். அதை டிடி பெருங்காயம் சேர்த்து சுவையா அவ்வளவு பிரமாதமா இருக்கு சாப்பாடு. அது கூடவே சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். அது நல்லா வணங்கினதுமே அரிசியும் பருப்பு 1 டம்ளர் ஊற வச்சு தண்ணி 3 டம்ளர் வச்சு நம்ம கொட்டி ஒரு 2 விசில் விட்டா பருப்பு சாப்பாடு ரெடி. இங்க பாருங்க, பருப்பு சாப்பாடு ரெடி ஆச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சூப்பரான சுவையான ஒரு பருப்பு சாப்பாடு.